இந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாம நீங்க ட்ரேடிங் பண்ண போவீங்கன்னு சொன்னா உங்களுடைய எல்லா பணத்தையும் வந்து நடுத்தருக்கு வரீங்க. நீங்க ட்ரேடிங்குக்கு பிகினரா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னும் நீங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணல, ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு தேடிட்டு இருக்கீங்க, இல்லைன்னு சொன்னா ஆல்ரெடி நீங்க ட்ரேடிங் பண்ணி நிறைய பணத்தை லாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி ஒன்று கிடைக்கும். ஓகே, கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ண போறீங்கன்னு சொன்னா பல வகையான ட்ரேடிங் இருக்குது. ஆனால் அநேகமான ஆட்களுக்கு தெரிஞ்ச ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபியூச்சர் ட்ரேடிங். என்ன அதை தான் அநேகமான ஆட்கள் படிப்பிக்கிற ஆன்லைன்ல அநேகமான ஆட்கள் கதைக்கிறதும் ஃபியூச்சர் ட்ரேடிங் தான். அநேகமாக நாங்கள் லொஸ் பண்ணுறதும் ஃபியூச்சர் ட்ரேடிங் தான். ஆனால் ஃபியூச்சர் ட்ரேடிங் மட்டும் இல்லை, கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கில் நிறைய வகையான ட்ரேடிங்ஸ் இருக்குது. நான் அந்த வீடியோவில் எல்லா வகையான ட்ரேடிங்கையும் பற்றி சொல்லிட்டு என்னென்ன மாதிரி ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேடிங்கை 4 கேட்டகரியாக பிரிக்கலாம். அதில் முதலாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பாட் ட்ரேடிங், ரெண்டாவது ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங், மூணாவது மார்ஜின் ட்ரேடிங், அடுத்தது பைனரி ட்ரேடிங். நார்மலாக கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்குள்ள இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் அண்ட் மார்ஜின் ட்ரேடிங் கம்பைன் பண்ணி தான் நடக்கும். ஆனால் பைனரி ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு பிளாட்ஃபார்ம் இருக்குது. பைனரி ட்ரேடிங் எப்பயுமே செப்பரேட்டாக தான் நடக்கும். நார்மலாக இருக்கிற கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சிலான பைனான்ஸ் போன்ற எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்பாட் ட்ரேடிங்கும் இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் கம்பைனாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரேடிங்குமே என்னென்னு சொல்கிறேன். ஸ்பாட் ட்ரேடிங்டா என்னன்னு சொன்னால் ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சி அசட்டை இன்னொரு கிரிப்டோ கரன்சி அசட்டில் இருந்து நீங்கள் ஸ்பாட்டில் என்ன ப்ரைஸில் இருக்கோ அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்குவீங்க. வாங்கினதுக்கு பிறகு அந்த ப்ரைஸ் ஏறினதுக்கு பிறகு சரி, அப்படி அந்த ப்ரைஸ் இறங்கினதுக்கு பிறகு சரி, நீங்கள் எந்த இன்னொரு கிரிப்டோ கரன்சிக்கு நீங்கள் வச்சிருக்க கிரிப்டோ கரன்சியை மாற்றுற. உதாரணத்துக்கு உங்களை USDTங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்குன்னு சொன்னால் அந்த USDTங்கிற கிரிப்டோ கரன்சிலேருந்து பிட்காயினை நீங்கள் ஒரு $10 பெறுமதியான USDTயை கன்வெர்ட் பண்ணி பிட்காயினை மாற்றுறீங்க. இப்போ உங்கள்கிட்ட $10 பெறுமதியான பிட்காயின் இருக்குது. இப்போ அந்த பிட்காயின் $10 இருந்து $11 ஆனதுக்கு பிறகு அந்த பிட்காயினை அப்படியே திரும்ப USDTயாக மாற்றுவீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருந்தது $10. இப்போ நீங்கள் இந்த ட்ரேட் பண்ணினது மூலம் உங்களுக்கு கிடைச்சது $11. ஸோ உங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் $1. இதே இது நீங்கள் பிட்காயினை வாங்கினது பிறகு பிட்காயின் ப்ரைஸ் குறைஞ்சி $9 போயிட்டு நீங்கள் பயத்தில் என்ன செய்றீங்க, திரும்ப USDTயாக மாற்றுறீங்கன்னு சொன்னால் USDTங்கிற ஒரு ஸ்டேபிள் கரன்சி, அது மாறாது, US டாலரோட அமௌண்ட்லேயே இருக்கும். நீங்கள் மாற்றுறீங்கன்னு சொன்னால் $9. இப்போ நீங்கள் கொண்டு வந்த $10, இப்போ உங்களுக்கு இருக்கிற $9, அப்போ உங்களுக்கு $1 நட். இதுதான் ஸ்பாட் ட்ரேடிங்கிற சிம்பிள் கன்செப்ட். இது எதுக்கு ஈக்குவல்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக கோல்டு வாங்கி விற்கிற மாதிரி. இப்போ நீங்கள் நகை கடைக்கு போய் கோல்டு 1 லட்சம், ஒரு பவுன் 1 லட்சம் இருக்கக்குள்ளே நீங்கள் கோல்டு வாங்கி வைக்கிங்க. கொஞ்சம் காலத்துக்கு பிறகு ஒரு பவுன் 2 லட்சம் ஆயிட்டு. இப்போ போய் அந்த நகையை விற்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2 லட்சம் கிடைக்குது. அப்போ நீங்கள் ஆரம்பிச்சது 1 லட்சத்தோட இப்போ உங்களுக்கு 2 லட்சம் இருக்கு. அப்போ 1 லட்சம் உங்களுக்கு ப்ராஃபிட். சேம் கன்செப்ட் தான் இந்த ஸ்பாட் ட்ரேடிங். இது சரியான விஷயமா, இது செய்யலாமா இல்லையா, ஒரு பிகினரால் செய்ய முடியுமாங்கிற விஷயத்த நான் அடுத்ததாக வரேன். அதுக்கு முதல்ல மற்ற ட்ரேடிங்கை பற்றி பார்ப்போம். இப்போ நார்மலாக கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் இந்த மார்ஜின் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டும் கம்பைனாக தான் இருக்கும். மார்ஜின் ட்ரேடிங் கன்செப்ட் என்னன்னு சொன்னால் நீங்கள் கடன் வாங்கி ட்ரேட் பண்ணுற இப்போ பிளாட்ஃபார்ம்களில் நீங்கள் கொண்டு வர பணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மடங்கில் கடன் வாங்கி ட்ரேட் பண்ணிவிட்டு அந்த கடனை திரும்ப செலுத்திட்டு அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டையும் திரும்ப செலுத்துகிறப்ப உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு $100 தான் இருக்குது. $100க்கு நீங்கள் ஒரு எத்தனை 10% ப்ராஃபிட் எடுக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஒரு $10 தான் ப்ராஃபிட் வரும். இதே இது $1000 உங்கள்கிட்ட இருக்கணும்னா அதே 10% உங்களுக்கு $100 ப்ராஃபிட் வரும். ஆனால் உங்கள்கிட்ட $1000 இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால் சில பிளாட்ஃபார்மில் அவங்க லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களோட $100க்கு 10xல நீங்கள் கடன் வாங்கி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அப்போ அவங்களோட $1000 மாற்றி நீங்கள் ட்ரேட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் லாபம் எடுத்ததுக்கு பிறகு அவங்களோட $1000 அதாவது எவ்வளோ லோன் வாங்கினீங்களோ அந்த லோனையும் திரும்ப செலுத்திட்டு அதுக்குரிய ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்டையும் திரும்ப செலுத்திட்டு நீங்கள் மிச்ச ப்ராஃபிட் எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். இதான் மார்ஜின் ட்ரேடிங். மார்ஜின் ட்ரேடிங் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் நிறைய பிளாட்ஃபார்மில் ஃபியூச்சர் ட்ரேடிங்கோட கம்பைன் பண்ணி ஃபியூச்சர் ட்ரேடிங் தான் சொல்லுவாங்க. இது எப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டில் கிராஃப்ஸ் இருக்கும். அந்த கிராஃப்ஸில் நீங்கள் டிரெக்டாக எந்த அசட்டையுமே வாங்குறல அந்த கிராஃப்ஸ் மேலே போகுமா கீழே வருமானு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதாவது இப்போ BTC/USDT ஃபியூச்சர் ட்ரேடிங் கிராஃபில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிராஃப் ஒரு இடத்து இருக்கும். இந்த பிளேஸ்ல இருந்து கிராஃப் மேலே போகும்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற அப்புங்கிறத கிளிக் பண்ணணும். அது அப்புன்னு சொன்ன நல்ல பைன்னு இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணணும். நீங்கள் கீழே போகணும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் டவுன்னு இருக்கும், அப்படி இல்லாட்டி செல்லுன்னு இருக்கும், அப்படி இல்லாட்டி புட்டுன்னு இருக்கும். ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் ஒவ்வொரு பேரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் $100 கொண்டு வரீங்க, 10x வைக்கிங்க. அப்போ $1000 அவங்க உங்களுக்கு கடன் $1000 மாற்றுறாங்க அவங்களோட பணத்தை. ஸோ நீங்கள் மேலே போகணும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. அப்போ என்ன செய்யுது, மேலே போயினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படியே கூடி போகும். நீங்கள் தேவையான டைமில் க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே சமயம் நீங்கள் கீழே போகணும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி மார்க்கெட்டுக்கு கீழே போகணும்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராஃபிட் கூட்டிகிட்டு போகும். நீங்கள் தேவையான டைம் க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம்.
ஆனால் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணினதுக்கு எதிர் திசையில் மார்க்கெட் போகணும்னு சொன்னால், உதாரணத்துக்கு நீங்கள் மேலே போகணும் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, ஆனால் மார்க்கெட் கீழே போகணும்னு சொன்னால் மைனஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வரும். ஓகே, மைனஸ் கூட்டிகிட்டு வந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, மைனஸ் கீழே போகுது, நான் வெயிட் பண்ணேன் திரும்ப ப்ளஸ் ஆயிரும்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் லெவரேஜிங்கிற ஒரு விஷயம், அதாவது மார்ஜின் ட்ரேடிங்கிற கான்செப்டை உள்ளுக்கு கொண்டு வந்துட்டீங்க. நீங்கள் உங்களோட பணத்தை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணலை, நீங்கள் கடனும் வாங்கியிருக்கீங்கிறதால அந்த மைனஸ் அப்படியே கூட்டிகிட்டு போய் $10 $20 $30 மைனஸில் அப்படியே போய் உங்களோட கேபிட்டல்ற அளவுக்கு எப்போ வருதோ, அதாவது நீங்கள் கொண்டு வந்த கேபிட்டல் $100 அதாவது அந்த கொயினை நீங்கள் $100 எடுத்துறீங்கன்னு சொன்னால் அது எப்போ அந்த மைனஸ் $100 டச் ஆகுதோ அப்போ உங்களோட அக்கௌண்ட் லிக்விடேட் ஆகும். அதாவது உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே அந்த ட்ரேடை ஸ்டாப் ஆகிட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே அந்த பிளாட்ஃபார்ம் எடுத்துடும். ஏன்னு சொன்னால் அதுக்கு மேலே மைனஸில் போனால் உங்களால் பே பண்ண முடியாதுங்கிற காரணத்துக்காக இதை காப்பாற்றணும்னு சொன்னால் வந்து ஸ்டாப் லாஸ் போடணும். அதாவது கொஞ்சம் மைனஸில் போகக்குள்ளேயே கேன்சல் பண்ணிவிட்டு இருக்கிற அமௌண்ட்டை காப்பாற்றிட்டு வெளியால் வர மாதிரி ஸ்டாப் லாஸ் போடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எடிஷனல் அமௌண்ட்டை கொண்டு வரணும். மைனஸ் 100 டச் பண்ண போகணுன்னா இன்னொரு $100 உள்ளு கொண்டு வந்து உங்களோட கேபிட்டலில் 200 ஆக்கி இல்லை இது என்ன மார்ஜினை குறைக்கணும். ஓகே, அப்படி செஞ்சு தான் உங்களை காப்பாற்றணும். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமான நாட்கள் ஆர்கியூ பண்ணுவாங்க அது ரியல் ட்ரேடிங்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் மார்ஜினிங்லாம் ரியல் ட்ரேடிங் இல்லை, பியூர் கேம்பிளிங்னு சொன்னால் சூதாட்டம். அதாவது எப்படி கெசினோ சென்டர்ஸில் போய் நீங்கள் அதில் இருக்கிற சூதாடுவீங்களோ, சூதாடுறது தெரியும் உங்களுக்கு, சூதாட்டம்னா தெரியும். ஓகே, லக் பேஸ் பண்ணி செய்கிற விஷயங்கள். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் மேலே மகளே வருமானு சொல்லி நீங்கள் லக் பேஸ் பண்ணி பெட் கட்டுற ஒரு விஷயம் தான் இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங். அநேகமாக நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் அதுக்கு அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி தான் செய்கிறோம். நீங்கள் என்ன அனாலிசிஸ் பண்ணி செஞ்சாலும் நீங்கள் அதில் ரியலான ஒரு அசெட்டை வாங்குறையும் இல்லை, விற்கிறையும் இல்லை. நீங்கள் கடன் வாங்கி லெவரேஜ் வச்சு மேலே கீழேன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. ஸோ கட்டாயம் அது சூதாட்டம் பண்ணினாக்கள் நிறைய உழைச்சதா சரித்திரம் இல்லை. 1-2 ட்ரேடில் அவங்க உழைச்சாலும் 3வது ட்ரேடில் லாஸ் பண்ணி நடுத்தருக்கு தான் வருவாங்க. ஸோ அக்டோபர் 10 நடந்த பெரிய ஒரு லிக்விடேஷனில் நிறைய பேர் தங்களோட உயிர்களை நிறைய தப்பான விஷயம் எடுக்கிறது கூட இந்த மாதிரியான லெவரேஜ் ட்ரேடிங்கள் முக்கிய காரணமாக இருக்கும். அதாவது பெரிய கிராஷ்கள், பெரிய லிக்விடிட்டி ஈவெண்ட்கள் நடக்கக்குள்ள நிறைய பேர் அவங்களோட சொத்துக்களை இழந்து நடுத்தருக்கு வருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு கிரிப்டோ ட்ரேடிங் ஒன்று செய்ய போறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் மார்ஜின் ட்ரேடிங்குள்ளே போகாதீங்க. ஏன்டா அது ஒரு சூதாட்டம். நீங்கள் ட்ரேடிங் பேரில் சூதாட்டம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அடுத்தது ஃபைனலாக இருக்கிற கன்செப்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனரி ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சூதாட்டம்னா இது சூதாட்டம் ப்ரோ மேக்ஸ். ஓகே, ஸோ பைனரி ட்ரேடிங் எப்படி வகான்னு சொன்னால் ஒரு நீங்கள் அதுக்குன்னு சொல்லி தனி பிளாட்ஃபார்ம் இருக்கும். இதே மாதிரி கிராஃப்ஸ் இருக்கும். இந்த கிராஃப் மேலே மகிழவோம்னு சொல்லி பெட் கட்டுவீங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெட் கட்டினதுல இருந்து ஒரு 30 செகண்ட் டைம் ஓடும். நீங்கள் பெட் கட்டின சைட்லேயே பெய்த்திரும். இப்போ மேலே போகணும் பெட் கட்டி மேலே பெய்த்திரும்னு சொன்னால் அந்த 30 செகண்டுக்குள்ளே நீங்கள் போட்ட காசீட்டை டபுள் கிடைக்கும். ஆனால் நீங்கள் போட்டதுக்கு மாற்றமாக போகும்னு சொன்னால் நீங்கள் போட்ட காசு அப்படியே இல்லை. ஓகே, இது சூதாட்டம்னா சூதாட்டம் ப்ரோமேக்ஸ், அதாவது பியூர் சூதாட்டம். இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்குறது உண்மையான கிராஃப் இல்லை. அந்த கிராஃபில் எப்படி பார்க்காம சொன்னால் எந்த பக்கம் கூடுதலான பெட்டிங் வருதோ அதுக்கு எதிர் திசையில் நகர்ற மாதிரி தான் அந்த கிராஃப்ஸோட ப்ரோக்ராமில் எழுதப்பட்டிருக்கும். இப்போ நிறைய பேர் மேலே போகணும்னு சொல்லி பெட் கட்டுறாங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கிராஃப் கீழே போகிற மாதிரி தான் ஒன்று ப்ரோக்ராம் பண்ணி வச்சுப்பாங்க. அதனால தான் இந்த சூதாட்ட பிளாட்ஃபார்ம்கள் நிறைய ஏர்ன் பண்ணுறேன். நீங்கள் அதில் சூதாட்டம் பண்ணுறாக்கள் நிறைய ஏர்ன் பண்ணுறல, சூதாட்ட கழகங்களை நிறைய ஏர்ன் பண்ணுறேன். அதனால தான் அவனால் இந்த இது லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மர பிடிச்சி பினோமோ, ஐக்யூ ஆப்ஷன், பைனரி ஆப்ஷன் சொல்லி நிறைய பிளாட்ஃபார்ம் ரன் ஆகுது. இதோட கான்செப்ட் எல்லாமே இந்த பைனரி ட்ரேடிங்னா இதுக்கும் கிட்டையும் பேத்துறாதீங்க. நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ரோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன அனலைசிஸ் பண்ணினாலும் அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் கிராஃப் இல்லை. எந்த பக்கம் பெட்டிங் கூட நடக்குதோ அது எதுக்கு நடக்கிற கிராஃப் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் செய்கிறதுக்குரிய ஒரே ஒரு பெஸ்ட்டான ட்ரேடிங்னு சொன்னால் அது ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும்தான். ஆனால் ஸ்பாட் ட்ரேடிங் எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு கேட்டால் அதுதான் இல்லை. நீங்கள் ஸ்பாட் ட்ரேடிங் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் அட்லீஸ்ட் $10,000 இருந்தால் மட்டும்தான் ஸ்பாட் ட்ரேடிங் பண்ணுங்க. அநேகமாக நாங்கள் $10 $20 கொண்டு ஸ்பாட் ட்ரேடிங் பண்ணலாமான்னு யோசிக்கிங்க. நீங்கள் $10 $20 கொண்டு போகக்குள்ள நீங்கள் 10% எடுத்தாலே உங்களுக்கு $1 வரப்போகுது. இதை நீங்கள் ஃபுல் டைம் செய்யலாமா? நீங்கள் சும்மா ஃபண்டுக்கு செய்றீங்கன்னா ஓகே, இதை ஃபுல் டைமாக செஞ்சு ஒரு தொழிலாக மாற்றலாமான்னு கேட்டால் நோவே. ஆனால் உங்கள்கிட்ட பெரிய அளவில் 10,000க்கு மேலே கேபிட்டல் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் 1% ப்ராஃபிட் எடுத்தாலே உங்களுக்கு $100 வரும். ஸோ உங்களால் கிரீடை கட்டுப்படுத்தி ப்ராப்பராக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலும். அதிலே முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஸ்பாட் ட்ரேடிங் பண்ண போனாலும் ப்ராப்பரான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், மார்க்கெட் சென்டிமெண்ட் எல்லாம் படித்து லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ண போங்க. சும்மா அந்த இன்ஃப்ளூயன்ஸர் அந்த கோயினை வாங்க சொல்கிறான், இந்த கோயினை வாங்க சொல்கிறான்னு சொல்லி அதுக்கு பின்னால் ட்ரேட் பண்ண போகாதீங்க. அப்படி உங்களுக்கு $10,000 இல்லை, அப்போ நாங்கள்லாம் ட்ரேட் பண்ணலாம்னு சொன்னால் நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் DC
DCA டொலர் காஸ்ட் ஆவரேஜ். உங்களுக்கு பிடிச்ச காயின், நான் பிட்காயினை மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது உங்களுக்கு அதை தவிர வேறு ஏதாவது காயினில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் அதை ப்ராப்பராக ஃபண்டமெண்டல் அனலிஸ் பண்ணிவிட்டு அந்த காயினை கொஞ்சம் உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் ஒன்று எடுங்க. நீங்கள் மேலே இருக்கவங்களே வாங்குவீங்க, கீழே இருக்கவங்களே வாங்குங்க. அப்படி இருக்குள்ள உங்களுக்கு ப்ராப்பரான ஆவரேஜ் ப்ரைஸ் ஒன்று கிடைக்கும். நிறைய இதுக்குன்னு சொல்லி பொட்ஸுகளும் நிறைய எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ஃப்ரீயாகவே கொடுக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் DCA பண்ணக்குள்ள அந்த காயினை நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிட்டு வரீங்க. நீங்கள் நல்ல பெரிய அமௌண்ட் வந்த பிறகு செல் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம்.